ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த திருஅழுக்கூற்றறிக்கை. திருஅழுக்கூற்றறிக்கை கூற்றிருக்கை அப்படின்னா 7 என்கிற எண் இருக்கு பாருங்க. அது மையமாக கொண்டு எழுதப்பட்ட இது சித்திர கவி. இது எப்படி சித்திரமாக காட்சி தரும்னு உங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆசை என்றால் கும்பகோணம் ஆறாவது பெருமாள் கோயிலுக்கு சொல்லுங்க, சாரங்கபாணி கோயிலுக்கு போங்க. இடது கை பக்கத்தில் ஒரு டிராயிங்காக இந்த திருஅழுக்கூற்றிருக்கை எழுதியிருக்கிறார்கள். அப்புறம் இன்னும் சொல்லணும், திருமங்கை ஆழ்வார் திருக்குடந்தைக்கு ஒரு பதிகம் செய்யவில்லை. திருக்குடந்தையை பற்றி ஒரு இடத்துல சொல்லுவார், கிடந்த நம்பி குடந்தை மேபி கேழலாய் உலகை கிடந்த நம்பி எங்கள் நம்பி எரிஞர் அரண் அழிய கடந்த நம்பி கடியார் இலங்கை ஈரடியால் உலகை நடந்த நம்பி நாபம் சொல்லில் நமோ நாரணமே அப்படின்னு 6ஆம் பத்தில் 10ஆம் பதிகத்தில் இது சொல்லுவார். வேறுபடி அவர் ஒன்றும் சொல்லலை. நம்மாழ்வாரை எடுத்துட்டாள்னா 6ஆமுதை அடியேன் உடலம்ங்கிற ஒரு அழகான பதிவு எழுதியிருப்பார். திருமங்கை ஆழ்வார் தனியாக ஒரு பதிகம் இல்லை. இந்த திருவழுக்கூற்றிருக்கை தான் குழந்தை மேலே, முக்கியமாக குழந்தை மேலே தனிப்பட்ட ஸ்பெஷலாக செய்யப்பட்ட பதிகம். சரி, பாசுரம் படிக்கிறேன். இந்த 7 என்கிற எண் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் உங்கள் இது கூட்டுடுறேன். அது ஒரு வரியில் ஒன்றை குறிக்கின்ற ஒன்று என்கிற எண்ணை குறிக்கின்ற ஒரு பதம், அப்புறம் 2 என்கிற எண்ணை குறிக்கும் ஒரு பதம், அப்புறம் 3 என்கிற எண்ணை குறிக்கின்ற ஒரு பதம் இருக்கும். இது அப்படியே தொடர்ந்து போகும். 1 2 3 4 3 2 1 அப்படின்னு வரும். முதல் வரி இப்படி எழுதிண்டே போய் 7 நடுவில் வச்சு விடுவோம். ஆனால் என்னென்ன வராது, 8 எண்மதியும் கடந்து போய் எண் திசை அந்த வார்த்தைகள் வராது. 9 என்கிற பதத்தை குறிக்கிய எண்ணை குறிக்கிற வார்த்தைகள் வராது. 10 தல ராமன் வரமாட்டான். 11 ருத்திரர்கள் வரமாட்டார்கள். 12 ஆதித்யர்கள் வரமாட்டார்கள். 7 தான் பெரிய நம்பர். இதில் இதுதான் திருஅழுக்கூற்றிருக்கை. சரி, நான் பாசுரம் படிச்சுறேன். உங்களுக்கே உங்கள் கற்பனைக்கு விட்டுடுறேன், கம்பளைக்கு விட்டுடுறேன், படிச்சுடுறேன், முடிச்சுடுறேன். ஒரு பேருந்து இருமலர்த்த விசில் ஒரு முறை அயனை ஈன்றனை. 1 2 3 வந்துடுதுன்னு நினைக்கிறேன். ஒரு முறை அயனை ஈன்றனை. ஒரு பேர் ஒருன்னா ஒன்று, இரு பேருந்தினா பெரிய பேருந்தி மலர்னு அர்த்தம். ஆனால் இந்த 2ங்கிற நம்பர் மலர்த்த விசில் ஒரு முறை அயனை ஈன்றனர். 1 2 ஒன்றாயிடுது. ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்கா மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈய எற்று அழல்வாய் வாளியில் அட்டனை. ஈரையிற்றுனா 2 இது கொம்பு இருக்கிற அம்பால, அழல் உமிழ்கின்ற அம்பால அந்த இலங்கை அட்டாய். மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலொடு மான்முருகில் இலங்கும் மார்பினில் இருபிறப்பு ஒரு மானாய். இருபிறப்பு ஒரு மானாய். இருபிறப்பு திஜனான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிராமண குலத்தில் பிறந்தவர்கள் பிறக்கிற போது ஒரு ஜென்மம், அப்புறம் யஜ்ஞோபவீதமான பிறகு 2வது ஜென்மம். அதனால் இருபிறப்பு ஒரு மானாகி வாமரனாகி ஒரு முறை ஈரடி உலகு அளந்தனை. ஒரு பிரேக். ஒரு 10 நிமிஷம் இல்லைப்பா, அப்புறம் வரேன்ப்பா, நான் முடிச்சுட்டு வரேன்.
புரியுமா? இந்த சாரி, அவர் என்ன சொன்னார்? ஒரு முறை இங்கே படிக்கும், நான் இளம் வேண்டி முப்புரி நூல். நான்கு, ஆனால் நான் இளம் கிடையாது, இது நிலத்தை வேண்டி முப்புரி நூலுடுமான் ஒரு இளங்கும் மான் தோல் இருக்கிற அந்த பூனல் மார்பினில் இருபிறப்பு ஒரு மான்னா வாமனனாகி ஒரு முறை ஈரடி மூவுலகு அளந்தன. 2 3 வந்துடுது பாருவாங்க. நாற்றிசை நடங்க 4 ஆயிடுது. 5 பறவை ஏறி கருடனை சொல்கிறார், ஆனால் 5ங்கிற நம்பர் வந்துடுது. 4 மும்மதத்து இரு செவி. நாவாய்னா 4 நம்பர் வந்துடுது, ஆனால் நீண்ட வாயை உடைய, நீண்ட திதிக்கையை உடைய மும்மதத்து இரு செவி. அது மதநீர் 3 இடங்களிலிருந்து வருகிறது. ஒரு இரு செவி, 2 காது இருக்கிறதுக்கு. ஒரு தனி வேழத்து அறந்தையை கஜேந்திரனுடைய இடரை ஒரு நாள் இரு நீர் மடுவுள் தீர்த்தனைனா தீர்த்தாய் அப்படின்னு பெருமாள் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கணும். முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை அர்த்தமாகுது உங்களுக்கு. 5 அகத்தினுள் செருத்து 4 அடக்கி. 5 தன்னுடைய ஞானேந்திரியங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு 4 அணர்த்து. உறங்குதல், உண்ணுதல், தியானித்தல், இப்படியெல்லாம் 4 விதையான காரியங்களெல்லாம் ஒழுங்கு. முக்குணத்து 2 அகற்றி. முத்தவைன்னா உங்களுக்கு சத்வ ரஜோ சமத்து, அந்த 3ல் 2 அகற்றி தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் அகற்றி ஒன்றினில் சத்துவகுணத்தில் ஒன்றினின்று ஆங்கு இருபிறப்பு அறுப்போர் அறியும் தன்மை. ஆதி பிறவியை தானாகவே நீக்கிக் கொள்பவர்கள், அவர்களால் மட்டும் அறியத்தகுந்தவர். நாற்றோள் ஐவாயரவோடு 6 பொதி சடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை. அது சிவனால் அறிய முடியாதபடியான பெருமையில் இருப்பவனே சொல்கிறார். சிவனுக்கு இதெல்லாம் சொல்கிறார். நாற்றோள் 4 தோள்கள் இருக்கிறது. ஐவாயரவோடு, அப்படின்னா 5 வாய் இருக்கிறாரோடு பாம்போடு 6 பொதி. 6ங்கிற நம்பர் வந்துடுது, ஆனால் இந்த 6ங்கிறது கங்கை பொதி சடையோன் அறிவரும் தன்மையை பெருமையுள் நின்றனை. நாற்றோள், திருப்பி நாற்றோளா? நாற்றோள் முன்னீர் வண்ட நின் ஈரடி ஒன்றிய மனத்தால் திருமதி முகத்து மங்கையர் இருவரும் மலரன அங்கையில் எப்பொழுதும் அருதியில் அமர்ந்தனை. நாட்தோள் பெருமாளை சொல்கிறார். முன்னீர் வண்ணன்னா கடல் போன்ற வண்ணத்தை உடையவனே. நின் ஈரடி 2 வந்துடுது, ஒன்றிய 1 வந்தது மனத்தால் ஒருமதி முகத்து சந்திரனை போன்ற முகத்தை உடைய மங்கையர் இருவரும் உங்களுக்கு வருது மலரன மலர் போன்ற தம் அங்கையால் எப்பொழுதும் வருட அருதுயில் அமர்ந்தனை. நெறிமுறை 4 வருணமும் ஆயினை மேதகும் 5 பூதமும் நீயே. 60 முரலும் கூந்தல் காரணம் 7 விடையடங்கச் சற்றனை. 7ங்கிற அந்த எண் இந்த இந்த லைனில் தான் வருது பாருங்க. நெறிமுறை 4 வருமகம் வருணமும் ஆயினை. இந்த மனிதர்களை 4 வகையாக பிரிக்கலாம் சொன்ன இந்த 4 வகையானும் ஆயினை. மேதரும் 5 பூதமும் நீயே, பஞ்சபூதமும் நீயே. 60 முரலும் கூந்தல். 60னா 6 கால்களை வண்டுகள் முரல்கின்ற கூந்தல் காரணம். அந்த மாதிரியான கூந்தலை உடைய நப்பின்னை பிராட்டியின் காரணமாக 7 விடை அடங்கச் சேற்றனை 7 எதிர்களை அடர்த்தாய். 6 சமயமும் அறிவரு நிலையினை 6 சமயங்களாலும் அறிய முடியாத நிலையில் இருப்பவர். 5 ஓதியை ஆகத்து இருத்தன. 5 ஓதினா 5 குணங்கள். அதில் இந்த மிருதுத்தன்மையாக இருக்கிறது, கருமையாக இருக்கிறது, நீளமாக இருப்பது, வாசனையாக இருக்கும்படியான அந்த கூந்தல். அந்த ஊந்தியை
ஆகத்து இருத்தனை லக்ஷ்மி பிராட்டி ஆகத்தில் இருத்தினை அறமுதல் நான்கு அவையாய் மூர்த்தி மூன்றாய் தர்மார்த்த காம மோக்ஷம் அப்படிங்கிறது அறமுதல். அப்புறம் மூர்த்தி மூன்றாய் அர்த்தமானது இருவகை பயனாய். இருவகை பயணம்னா நம்ம செய்கிற புண்ணியத்துக்கு பலன், நாம் செய்கிற பாவத்துக்கு பயன், அப்படி இருவகை பயனாய் விரிந்து நின்றாய் குன்றா மதுமலர்ச்சோலை வன்கொடி படப்பை வருபுனல் பொன்னி பாவனி அலைக்கும் சென்னல் ஒன்கழனி திகழ்வனம் உடுத்த கற்போர் புரிசை கனகமாளிகை நிமிர்கொடி வெடுசும்பில் இளம்பொறி இளம்பிறை துவக்கும் செல்வம் மல்கு தெந்திரு குடந்தை அந்தணர் மந்திரமொழியுடன் வணங்க ஆட அரபு அமளியில் அருதுயில் அமர்ந்த பரம நின் அடியினை பணிவன் வரும் இடர் அகல மாற்றோர் வினையே ஓர் வினையே. சாதாரண அர்த்தம் தான் உங்களுக்கு. குன்றா மதுமலர்ச்சோவை குறைவில்லாத தேன் நிறைக்கிற பொழில்கள் சூழ்ந்த வன்கொடி படப்பைனா நல்ல நீர்வளம், அப்புறம் இந்த பயிர்களும் இருக்கிற படப்பை. நம்ம ஊரில் இப்போ சொல்லுவாங்க பாருங்க, பண்ணை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அதான் அந்த படப்பை. வருகுநாள் பொன்னி காவிரி மாமணி அலைக்கும் மணியை சேர்க்கிறதா அந்த ஊரில். சென்னல் ஒன்கழினி நல்ல நிறைந்த நல்ல நெற்பயிர்கள் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த உடுத்த இவைகளால் சூழப்பட்ட, அதுவே ஆடையாக இருக்கான் திருக்குடந்தைக்கு. கற்போர் புரிசை, கற்பூர்னா கற்றவர்கள் சேர்ந்து இருக்கிற கனக மாளிகை, தங்கம் போன்ற மாளிகையாது. நிமிர்கொடி, அது மேலே இருக்கிற கொடி விசும்பில் கிளம்பிரை துவக்கும், ஆகாசத்தில் போய் இந்த சந்திரப்பிறையை போய் அது துவக்குமா, தடவுறது தான். செல்வம் வல்கு தென்குடந்தை அர்த்தமாகுது. அந்தணர் மந்திரமொழியுடன் வணங்க அர்த்தமாகுது. ஆடரவு மலையில் பாம்பனையில் அருதியில் அமர்ந்த பரம, அப்படி பெருமாளை கூட அருந்த பரம நின்னடியினை பணிவன், உன்னுடைய திருவடிகளை நான் பணிகின்றேன். பணிவன் வரும் இடர் அகல, என்னுடைய இடர்களெல்லாம் போவதற்காக உன்னுடைய திருவடிகளை பணிகின்றேன். அகல மாற்றோர் வினைய, இந்த விஷயத்தை மாற்றிடாத நீர், புரிஞ்சுதா? இது அப்படியே நடக்கட்டும், நான் உண்மை சேவிக்கும்படியாக இருக்கட்டும், என்னுடைய இடர்களெல்லாம் அகல அப்படின்னு இந்த திருவழுக்கூற்றிருக்கையை முடிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருடைய அருளி செயல்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அவருடைய பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை என்கிற இந்த 5 திருமங்கை ஆழ்வாருடைய அருளி செயல்கள். திருவழுக்கூற்றிருக்கை இப்படி இருக்கு, இதுதான் திருவழுக்கூற்று. ஒரே ஒரு பாசனம் தான் திருக்குடுந்தைக்குன்னு எழுதுனதுன்னு சொல்லலாம். நாம் இதோட முடிச்சுக்கிறேன். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்.